99 போர்ட்டல் தயாரா இருக்கீங்களா? இந்த 99 போர்ட்டல்ல நீங்க என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணலாம், எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அண்ட் டேரோ ரீடிங்கும் பண்ண போறோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னா 99 போர்ட்டல் ஐ எம் ரெடின்னு டைப் பண்ணிட்டு வாங்க. நான் உங்க நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். வாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த 99 பவர்ஃபுல் போர்ட்டுக்குள்ள நான் உங்களை வரவேற்கிறேன். ஓகே, 99 போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது 99 போர்ட்டல் இல்ல, 999 போர்ட்டல். ஏன்னு கேட்டீங்கன்னா 9ஆம் தேதி 9வது மாதம் 2025 இந்த ஆண்டோடைய நம்பர் இல்லையா, எண் இல்லையா. ஸோ அதை சேர்த்து பார்த்தீங்கன்னா 9 வரும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல். திருப்பி இந்த போர்ட்டல் வரத்துக்கு கண்டிப்பா இன்னும் சில நாட்கள், வருடங்கள் ஆகும். ஸோ இந்த 99 போர்ட்டலை உங்களுக்கு எப்படி இன்னும் சிறப்பா பயன்படுத்திக்கணும், இந்த 999 போர்ட்டல்னா என்ன அப்படின்றத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபைன். பட் அதுக்கு முன்னாடி வாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டேரோ ரீடிங் பண்ணிடலாம். அண்ட் அப்படியே உங்களுக்கு இந்த 999 போர்ட்டல் பத்தியும் சொல்ல போறேன். அண்ட் வீடியோட இறுதியில இன்னைக்கு அந்த 999 போர்ட்டல் நடக்கும் பொழுது நீங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்தியும் ஷேர் பண்ண போறேன். ஐ எம் இன்ட்ரெஸ்டட், பியூட்டிஃபுல் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டேரோ ரீடிங் பார்த்துடலாமா? இந்த 999 போர்ட்டலுக்கு இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தொடக்கம் உங்களுக்காக ஆரம்பிக்க போகுது. ஒரு பியூட்டிஃபுல்லான தொடக்கம் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு தொடக்கம் வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த வைப்ரேஷன் 999 போர்ட்டல் வந்து ஒரு ட்ரிபிள் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ட்ரிபிள் வைப்ரேஷன், ட்ரிபிள்னா 3. ஸோ ட்ரிபிள் வைப்ரேஷன் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இது ஒரு ட்ரிபிள் வைப்ரேஷன். ஸோ ஒரு விஷயம் தொடங்கணும்னா என்ன ஆகணும்? நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு விஷயம் முடியணும். ஒரு விஷயம் அழகா தொடங்கணும்னா ஒரு விஷயம் முடியணும். அது எப்படி முடியும்? ஏதோ ஒரு கார்மிக் க்ளோஷர் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த கார்மிக் க்ளோஷர் உங்களுக்கு நடக்கும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, அந்த கார்மிக் க்ளோஷர் நடக்கும் பொழுது உங்களுக்கு புதிய தொடக்கங்கள் வரும். அந்த புதிய தொடக்கங்கள் வந்து நிறைய விஷயம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு டிசால்வ் பண்ணி விடுற மாதிரி தான் பாக்குறேன். அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்து அலைகள் மாதிரி அடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நேத்து தான் லூனார் எக்லிப்ஸ் நடந்திருக்கு, சந்திர கிரகணம் நடந்திருக்கு, உங்களுக்கு ஃபுல் மூன் இருந்திருக்கு. ஸோ நிறைய இமோஷனலான விஷயம், யூ வில் பி அட் யுவர் இமோஷனல் பீக். அது அந்த மூனோட இன்ஃப்ளூயன்ஸ். இது ஆல்சோ பழைய நம்ம தொலைத்த விஷயங்கள், பழைய அட்டாச்மெண்ட்ஸ், அந்த பழைய கிரீஃப் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸுமே உங்க மனசுல நிறைய இருக்கும், உறவுகளை சார்ந்து. இதெல்லாம் கூட அப்படி மேல வந்து அப்படியே டிசால்வ் ஆகும். டிசால்வ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு அலைகள் மாதிரி அப்படியே அத்தனை இமோஷனும் மேல வந்து அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி டிசால்வ் ஆகி போயிடும். அதுதான் இந்த டைமோடைய மிக அற்புதமான விஷயம். வாவ். அண்ட் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி தாங்க பாக்குறேன். ஷேடோ, ஐ திங்க் ஈவன் த சாட்டர்ன் இஸ் ஷேடோயிங். ஸோ ப்ராப்ளி நிறைய ட்ரிகர்ஸ். ஏதோ ஒரு விஷயம் முடியுது இல்லையா, அது முடியும் பொழுது, அந்த எண்ணம் முடிஞ்சு, அந்த வலி முடிஞ்சு ஒரு தொடக்கம் வரும் பொழுது, அதுக்கு நடுவுல ஒரு இடம் இருக்கு பாருங்க, அங்க வலி, நிறைய வலி இருக்கும். பட் அது வந்து அப்படி டிசால்வ் ஆச்சுன்னா தான் உங்க மனசு ரிலாக்ஸ்ட் ஆகும். ஒரு சில ட்ரிகர்ஸ் இருக்கும், அந்த ட்ரிகர்ஸை மிக பெருசா எடுத்துக்காதீங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் ஒரே நேரத்துல பண்ற மாதிரி உங்களுக்கு அமையலாம். இந்த 999 போட்டு இந்த வாரமே எடுத்துக்கோங்களேன், சண்டேல இருந்து வர ஃப்ரைடே வரைக்குமே இந்த பீரியட், இந்த ஒரு 5 நாள் எடுத்துக்கோங்க. நிறைய வேலைகள் இருக்க மாதிரி, மல்டி டாஸ்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்பதானே இதை பண்ணேன், இல்லைங்க என் லைஃப் எப்பவுமே இப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல, இந்த வாரம், இந்த 5 நாட்கள் ஒரு ரஷ்ல இருப்பீங்க. நிறைய ரஷ் இருக்கும் உங்களுக்கு. எதை முடிக்கிறதுன்னு தெரியாம, எதை முடிக்கல அப்படின்ற சிந்தனை இல்லாம. ஆல்சோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்க ஆன்மா வந்து ஒரு கிளாரிட்டிக்காக தேடுது.
இந்த பீரியட், இந்த இவ்வளோ மூனோட இன்ஃப்ளூயன்ஸ், சாட்டர்னோட இன்ஃப்ளூயன்ஸ், இந்த 999 போர்ட்டலோட இன்ஃப்ளூயன்ஸ், அந்த 999 நம்பரே சொல்றேன், பயங்கர. இந்த 9ன்ற நம்பரே நீங்க வந்து நாளைக்கு என்னோட சேனல்ல பாப்பீங்க. இந்த 9ன்ற நம்பரே ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அது ரொம்ப ஒரு சர்வீஸுக்கான நம்பர். ஈகோ அப்படியே உச்சத்துல இருக்கக்கூடிய நம்பர். நம்ம யோசிப்போம் ஏன் இவங்க இவ்வளவு ஈகோஸ்டிக்கா இருக்காங்கன்னு. இந்த 9உடைய ஆதிக்கம் அங்க எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில நான் ஏதோ ஒண்ணு செய்யணும், இப்படியே இருந்தேன்னா என் வாழ்க்கை செமையா போர் அடிச்சிடும் அப்படின்ற ஒரு கிளியர் இன்டென்ஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்க கார்ட்ஸை பார்த்தாலே தெரியுது. அண்ட் ஒரு மல்டி டாஸ்கிங் தாண்டி என்னோட ஆன்மாவுடைய பர்பஸ் என்ன, என் மிஷன் என்ன, நான் எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி அழுகிறதுக்கா, இந்த மாதிரி மற்றவர்களுக்காக செய்யறதுக்கா, இல்ல இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு ஏங்குறது தான் என்னோட வாழ்க்கையா, இல்ல இத மாத்தி என்னுடைய வாழ்க்கைய நான் எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவா அப்படின்ற பியூட்டிஃபுல்லான மெசேஜ். வண்டர்ஃபுல். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் வருது. அண்ட் திஸ் இஸ் த டைம் ஃபார் ஃபர்கிவ்னஸ். உங்களுடைய முன்னோர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ நிறைய பிளெஸிங்ஸ் அவங்க கிட்ட இருந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லை, வானத்தை பார்த்து பேசுங்க. இதுதான் என்னோட டைம், இது இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணா என் லைஃப் பெட்டர் ஆகும்னு போய் கேளுங்க, நின்று கேளுங்க. நீங்க இந்த 999 போர்ட்டலை யூஸ் இட் டு த மேக்சிமம். எந்த அளவுக்கு நீங்க வந்து கேள்விகள், வானத்தை பார்த்து கேள்வி கேளுங்க. நமக்கு கண்ணு முன்னாடி தெரிகிற கடவுள் வந்து பஞ்சபூதம். அதை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு பாத்துக்கோங்க. சில நேரம் இந்த 5 நாட்கள்ல ஒரு சில விஷயங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கும், என் கண்ட்ரோல்ல இல்லையோ அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுல இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, ஏன்னா இறுதியா எனக்கு வந்தது இந்த ஸ்டார் கார்டு. அப்படியே அந்த பிரச்சனை அப்படியே மேலோங்கி வந்து அப்படியே ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு டிசால்வ் ஆகி போறதுக்கான நேர காலத்தை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்க போகுது. பட் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் முடியணும், அப்பதான் ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது நடக்கும் பொழுது ரொம்ப எமோஷனலி ஹையா இருப்பீங்க. பட் நடந்து முடிஞ்சோடனே இதுதான் என் பாடமா, இதைதான் நான் கத்துக்கிறதுக்கு இங்க வந்திருக்கேனான்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த ஒரு இந்த ஒரு 5 நாட்கள் நிறைய சர்வீஸ் பண்ணுங்க, தண்ணி தானம் பண்ணுங்க, உடை தானம். உடை தானம்னா பிளாங்கெட், ஒரு போர்வையோ ஒரு டவலோ இந்த மாதிரி தானம் பண்ணுங்க. ஸோ நீர் தானம் இந்த மாதிரி பண்ணுங்க, நீர், மோர், இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான தானங்களை பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் அதை பத்தி நிறைய பார்த்தனால எனக்கு இப்ப தோணுது நம்ம ஒரு ரீடிங் பண்ணிடலான்ட்டு. ஏன்னா இந்த 999 போர்ட்டல் வந்து உறவுகளை சார்ந்த ஒரு போர்ட்டலாகவும் இருக்கும். அப்போ என்னன்னா ஒரு சில பேர் நம்மள வாழ்க்கையில விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்கள மன்னித்தல் வந்து நமக்கு நல்லது. ஓகே, மன்னிக்கிறத விட ஏன் நான் மன்னிக்கணும், அவங்க நம்மள ஹர்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஏன் நான் அவங்கள மன்னிக்கணும். மன்னிக்கிறத விட இந்த உலகத்துல மிக பெரிய ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது. நான் சொல்றது கரெக்டா? மன்னித்தல் இஸ் ஈக்குவல் டு தண்டனை. டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது. வலிக்கும், ரொம்ப வலிக்கும். அந்த தண்டனை உங்களை வந்து ஐயோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். அந்த தண்டனை ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, இனிமே நான் இப்படி பண்ணக்கூடாதுன்ற பாடத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நல்ல கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. மன்னித்தல் மட்டுமே இந்த 5 நாட்களை உங்களை வந்து இன்னும் மிக சிறப்பா கொண்டு போக செய்யும். உங்களுக்கான சூப்பர் மெசேஜ் என்னன்னா, செல்ஃப் லவ். நீ மத்தவங்களை நேசிச்சதெல்லாம் போதும், உன்னை வந்து கஷ்டப்படுத்தினவங்க எல்லாம் போதும். இந்த தலையில ஒரு டேப் ரெக்கார்டர் ஓடுற மாதிரி இந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத. அது வந்து அந்த பழைய மெமரிஸ் என்ன பண்ணும்னா நம்மளை டயர்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் டிலீட் பண்ணிடுங்க அந்த ஃபைல் எல்லாம். நம்மள பிசிக்கல் எக்ஸாஷன்ன்றது ஒண்ணு, வேலை செஞ்சு டயர்ட் ஆகுறது ஒண்ணு, வேலையே செய்யாம யோசிச்சு டயர்ட் ஆகுறது ஒண்ணு. சைக்கலாஜிக்கல் எக்ஸாஷன், அதுக்குள்ள போயிடாதீங்க. அந்த சைக்கலாஜிக்கல் எக்ஸாஷன் வந்ததுன்னா இன்னும் என்ன ஆகும்னா அந்த கில்ட், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நான் தான் இதுக்கு காரணமோன்ற கில்ட்குள்ள பாதி போயிருவோமா. அப்புறம் ஷேம், அவமானம், இவ்வளவு பேர் என்னை பார்த்து சிரிச்சுட்டாங்களே, இதெல்லாம் வரும். ஸ்பான்டேனியஸா இருங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை உங்களுக்காக நீங்க செய்யுங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, மத்தவங்க என்ன பண்ணுவாங்க. இந்த 999 போர்ட்டல் உங்களுடையது. திஸ் இஸ் யோர்ஸ் டு டேக். இதை எப்படி இன்னும் சிறப்பா மாத்துறதுன்னு நீங்க பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரெமெடி இந்த 999 போர்ட்டல்ல நீங்க என்ன செய்யலாம்னு நான் சொல்ல போறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இந்த 999 போர்ட்டலை நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம்னு உங்களுக்கு அழகா சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்கோங்க. இதை தான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு நீங்க செய்ய போறீங்க. ஓகே, ஸோ ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருக்கலாம், பிளாஸ்டிக்கா இருக்கலாம், மண் தொட்டியா இருக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, நமக்கு கவலையே இல்லை. முதல்ல இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஏதாவது ஒரு சீடு, இந்த 3 நாள்ல விளையக்கூடிய ஏதாவது ஒரு சீட், இது வந்து கடுகா இருக்கலாம், வெந்தயமா இருக்கலாம், பச்சை பயிரா இருக்கலாம், எல்லாம் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இதுல 9 எடுத்துக்கோங்க. ஓகே, கடுகுனா கூட குட்டி குட்டியா இருக்குல்ல, 9 எடுத்துக்கோங்க. வெந்தயம் 9 எடுத்து, ஏதாவது ஒண்ணு, கடுகோ வெந்தயமோ பாசிப்பயிரோ பாசிப்பருப்போ ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. எள்ளு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த கடுகு வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன், எனக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன், நல்ல ஒரு எனர்ஜி வேணும்னா நீங்க கடுகு எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு நிறைய கிளென்ஸ் பண்ணணும், என் எண்ணங்கள் என் மனசை நல்லா கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இல்லை என் வாழ்க்கையில புதிய தொடக்கங்கள் வரணும் அப்படின்னா பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்ல ஹெல்த்தியா இருக்கணும்ப்பா, நல்ல புதிய தொடக்கங்கள் வேணும் அப்படின்னா பாசிப்பருப்பை எடுத்துக்கோங்க. ஏதேனும் ஒரு இதை எடுத்து 9 எடுத்துக்கோங்க. வெந்தயம் எடுத்துக்கிறீங்கன்னா 9 வெந்தயம் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறீங்க, மண் எடுத்து அந்த சின்ன பாட்ல போட்டுக்க போறீங்க. போட்டுக்கிட்டு இந்த 9 இருக்கு இல்லையா, இந்த 9ஐயுமே நீங்க விதைக்க போறீங்க அந்த மண்ணுல. அப்போ 9ஐயும் விதைக்கும் போது நீங்க என்னெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 9 விஷயமுமே ரிலீஸ் பண்ணுன்ற விஷயமா இருக்கலாம். ஓகே, 9 விஷயமுமே அட்ராக்ட் பண்ணுன்ற விஷயமா இருக்கலாம். உதாரணத்துக்கு, என் மனசுல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எண்ணங்களை நான் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வெந்தயமோ கடுகோ whatever அதை வந்து அந்த மண்ணுக்குள்ள புதைங்க. அடுத்து நான் வந்து என் வாழ்க்கையில நிறைய பணம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷமா இருப்பேன், இருக்கிறதுக்கு நன்றி, இன்னும் வேணும் அப்படின்றதற்கு நன்றி. நல்லா கேட்டுக்கோங்க. இங்க 2 வரிகளுமே நம்ம சொல்லிட்டு தான் விதைக்கிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆரோக்கியம், இருக்கக்கூடிய சந்தோஷம், இது எல்லாத்துக்குமே நன்றி, இன்னமும் என் வாழ்க்கையில நான் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் நன்றி. இது வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு, ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு, இது எனக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கு, நான் ரிலீஸ் பண்றேன், ரிலீஸ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரெண்டுத்தையுமே சொல்லுங்க. ரிலீஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். புரியுதா டிஃபரன்ஸ்? ரிலீஸுக்கு எப்படி சொல்லணும், அட்ராக்ட் பண்றதுக்கு எப்படி சொல்லணும், சொல்லிட்டு அழகா விதைச்சிருங்க. 9ஐயுமே நல்ல உறவுகளா ஈர்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் நல்ல உறவுகளை நான் ஈர்க்கணும், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு என்னை தேடி வந்துகிட்டே இருக்கு, இன்னும் நல்ல வேலை வாய்ப்புகள் என்னை தேடி வரணும், அதுக்காக மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி நன்றி. என் மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு வெளியில வந்துட்டு இருக்கேன், இன்னும் நான் சூப்பரா அதை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சு அந்த விதைங்க. ஸோ ரிலீஸ், அட்ராக்ட் அப்படின்னு 9 விஷயங்களுமே அப்படி பண்ணிட்டு அந்த தொட்டியை அழகா எடுத்து வெளிச்சத்துல வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு, டெய்லி தண்ணி தெளிங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு எப்பப்போ உங்களால் முடியுமோ தண்ணியை தெளிங்க. தண்ணியை ஊத்திடாதீங்க, தண்ணியை தெளிங்க. அது அழகா மலரும் போது அந்த தொட்டி அப்படியே எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோயில், ஏதேனும் ஒரு கோயில், உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு மன அமைதி கிடைக்குமோ அந்த கோயிலுக்கு போங்க. அங்க கண்டிப்பா ஒரு பெரிய மரம் இருக்கும். சோ மரம் இருக்கிற ஒரு நல்ல கோயில், வெளியிலயோ உள்ளயோ எங்க வேணாலும், அங்க இந்த தொட்டியை போய் வச்சுட்டு, எனக்கு நடந்த அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நன்றி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு அந்த செடியை வச்சுட்டு வந்துருங்க. கிண்ணத்தோட கப்போட அப்படியே வச்சுட்டு வந்துருங்க. உங்களுக்கே தெரியாது, நிறைய உயிரினங்கள் அதை வந்து உட்கொள்ளும். அண்ட் இந்த பிரபஞ்சமும் நீங்க செய்யற இந்த நல்ல விஷயம், ஏன்னா சர்வீஸ், இந்த 999 சர்வீஸ் ஆனது. ஸோ இதை பண்ணிட்டு நீங்க வந்து, நான் சொன்னேன் இல்லையா, நீர் ஆகாரம் இல்ல ஆடை தானம், ஏதோ ஒரு தானம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். இல்ல இந்த டைம் தான் அந்த டைம் தான் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த 999 போர்ட்டல் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வர வெள்ளிக்கிழமை, வர ஃப்ரைடே வரைக்கும் எப்ப வேணாலும் நீங்க நினைச்சதை பண்ணலாம். இத கண்டிப்பா நாளைக்கும் இன்னைக்கும் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இன்னைக்கு இரவுல இருந்தே நீங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐயோ நான் வந்து 999 மிஸ் பண்ணிட்டேன், நான் 10th அன்னைக்கு பண்ணலாமா, 11th அன்னைக்கு, ஃப்ரைடே வரைக்கும் நீங்க பண்ணலாம். 13th இல்ல 10th வரைக்குமே நீங்க பண்ண, 10th 11th 12th 13th வரைக்கும் நீங்க பண்ணலாம். தயவு செஞ்சு பண்ணுங்க. பண்ணி உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கும் நிறைய சந்தோஷத்தை கொடுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. நிறைய பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கட்டும். ஆல் தி வெரி பெஸ்ட். நான் உங்க ஆர். Thank you and bye from R, and as always keep smiling.